மக்களே நீங்கள் வந்திருக்கிறது காட் கேமர்ஸ் என்னைக்கானோட பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேமோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்ஷாட் ரோலர்னு பிசியில் இருக்கும். இந்த மொபைலை மாற்றி வச்சுருக்கானுங்க. ஓகே வாங்க நம்ம போகலாம். நம்ம பக்ஷாட் ரோலர்னே கூப்பிட்டுக்கலாம் இந்த கேமை. ஓகே வாங்க இன்ட்ரோ ஸ்டார்ட். கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, பக்கத்துலேயே பேய் நிற்கிதுடா. எட்டி உதச்சிட்டு போடா உள்ள. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கேமு. பக்ஷாட் ரோலர் தான். பிசியில் எப்படி இருக்குமோ அதே கான்செப்ட் தான். ஆனால் நல்லாயிருக்கும் கேமு. எங்கள் விளையாடுறதுமே இருக்கிற மொத்தம் 4. இது ஒரிஜினல் 4 டூல்ஸ். இப்போ லைவ் வந்தால் கரெக்டாக இருக்கும். மேக்னிஃபையர் கேர்ள்ஸு உள்ளே என்ன இருக்கோ, உள்ளே ஒரிஜினலாக இல்லை டூப்புன்னு பார்க்கலாம். டூப்பு ஒரிஜினலில் ரெட் கலரில் இருக்கும். டூப்புன்னா இது இட்ஸ் ஓகே. இப்போ இந்த டூப்பை இந்த கருவி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினலாக மாற்றிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இருக்கிறது ஒரிஜினலு. அத்தடா நீ சரியான டே மையின்னு பல்லடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஜெயிச்சிட்டோன்னா காசு கிடைக்கும் கைஸ். கஃபு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை லாக் பண்ணிடுவான். இப்போ நம்மளே சொல்கிறானா சூப்பர்ரா. ஏன் இத்தனை நாள் வீடியோ போடுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, என் சோம்பேறி தனம் தான். இனிமேல் இப்போ தான் வந்துட்டால கம்பேக் கொடுத்தாச்சு இல்லை, இனிமேல் டெய்லி வீடியோ வந்துடும் கைஸ். கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, பி ஹாப்பி. 2 லைஃப் குறைச்சிக்கிட்டானே பேசிகிட்டு இருக்கிற கேப்பில். என்ன பண்ணலாம்? இது போட்டால் 50-50 தான் சான்ஸு. லைஃப் போனால் போயிடும். இது ஒன்று மைனஸ் ஆனாலும் ஆகும், இல்லை ப்ளஸ் ஆகிற மாதிரி இருந்தால் 2 கிடைக்கும். போடு இருந்தால் ஊருக்கு சத்தா சாமிஜி போச்சு. நான் சொல்லலை கைஸ் இது டேஞ்சரானதுன்னு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருது. கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டேங்க. இருங்க ஹெட்செட் போட்டுக்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே 1 ஒரிஜினலு லைவு. லைவில் செத்தா நம்மக்கிட்ட கைஸ். இப்போ ஒன்று முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கஃப்பை போடு. இப்படி கஃப் பண்ணிக்கோப்பா. சாப்பிடா. செம்மையாக சுட்டேன் கைஸ். ஓகே இப்போவே ஒன்று போட்டால் ஈஸி தான் நமக்கு. இப்போ வரது லைவாக ஒரிஜினலான்னு தெரியல. எது வந்தாலும் சரி பரவாயில்ல. 2 லைவ் வந்துருச்சு. கதை முடிஞ்சிருச்சு. நம்ம ஜெயிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ரவுண்டு. மொத்தம் 3 ரவுண்டு கைஸ். ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம வின்னு. இப்போ இது செகண்ட் ரவுண்டு. 1 லைவு 1 எம்டி. என்ன பண்ணலாம்? பாக்ஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கன்னை ஆர்டராக அடுக்குவான். கன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக அடுக்குவான். அது அவனுக்கே தெரியாது எந்த ஆர்டரில் போகுதுன்னு. அதனால் அந்த விஷயத்தில் அவனை நம்பலாம். ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸு யூஸ் பண்ணுறேன். லைவு சாப்பிடா. நான் நினச்சா அது யூஸ் பண்ணி அது டம்மியாக மாற்றி நானே சுட்டுக்கிட்டு 2வது வாய்ப்பு வச்சு அவனை போட்டிருக்கலாம். ஆனால் வேணாம். அது போடு. அது போட்டு மட்டும் இருந்துச்சு கைஸ். நான் சொல்லலை, அது மைனஸ் ஆச்சுன்னா 1 லைஃப் போகும். அது ஒரு வேளை ப்ளஸ் ஆச்சுன்னா லைஃப் 2ஆக கொடுக்கும். அது வந்து 50-50 தான் சான்ஸ். ஓகே 4 பிளாக்கு 4 ஒரிஜினலு 3 எம்டியா? ஒழுங்காக பார்க்கலங்க. டூல்ஸ் மெட்டல்ஸ் கஃபு கண்ணாட்டி. ஃபஸ்ட்டு கஃபாக போடுற. ஃபஸ்ட்டு இந்த கஃப் வச்சுக்கோ. கஃப் போட்டுரு. ஓகே கஃப் அவனை கஃப் பண்ணிட்டோம். கஃப் ஒரிஜினல் சத்தம் சேகரி. இப்போவும் ஒரிஜினல் இருந்தால் சூப்பராக இருக்கும்.
பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரிஜினல் தான் வரணும். சூப்பர். 2 லைவ் சுட்டுட்டேன். இப்போ அவனோட வாய்ப்பு. தலைவன் கண்டிப்பாக கஃப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பக்ஷாட் ரோலர் இருக்குது. பிசி கேமுங்க. மொபைலில் விட்டது கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன தம்பி பண்ண போகிறீங்க? நம்மக்கிட்ட பிசி இல்லை, லேப்டாப் தான் இருக்குது. லேப்டாப்பில் கண்டெக்ட் பண்ணி சரி அவனே சுட்டுக்கிட்டாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூமெண்ட்டுங்க இது. அவனே சுட்டுக்கிட்டான். இதே மாதிரி ரோப்ளாக்ஸ் வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரோப்ளாக்ஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓ மை காட், அவன்கிட்ட ஒரு டூப்பானதை ஒரிஜினலாக மாற்றக்கூடிய பவர் இருக்குது. டிமாஸ் ஏதோ ஒரு மிஷின் வச்சு போட்டு அனுப்புகிறாங்க பக்கத்தில். ஃபிஃப்டி தான் சான்ஸு. தயவுசெய்து லைஃபை கொடுத்துரு. போச்சு. கம்முன்னு வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்திருக்கணும். உனக்கு தான்டா சான்ஸு. ஓகே, 4 லைவு, 4 லைவு, 3 டம்மி. இப்போ எது ஒரிஜினலாக வரும்? ஃபஸ்ட்டு கஃபை போடு. எது வந்தாலும் சரி. தேர்ஸ்ந்து டம்மியாக இருக்கணும். லைவ் ரிமூடா? அப்போ லைவ் வராது. சாவுடா. அப்போ உள்ளே இருந்தது டம்மிங்க. அந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம லைவாக மாற்றிருக்கோம். பயப்போல் காலி. சாவுடா. என்னையும் 1 HP ஆக்கிட்டல. 1 HP நான் ஆக்கிக்கிட்டேன். 3 லைவு, 3 எம்டி. என்ன பண்ணலாம்? டூல்ஸை கொடுங்கடா. 5 டூல்ஸ் எடுத்துக்கலாமா? நைஃப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நைஃப் இல்லை. சிகரெட்டு. அப்போ இப்போ சொல்லிடுறேன் கைஸ், நோ ஸ்மோக்கிங். புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் ப்ளஸ் உயிரை கொள்ளும். இந்த கேமில் நிறைய அது வரும், அதனால தான் சொல்கிறேன். இது லைவ் ரிமோடா? அப்போ டூப்பு தான் இருக்கும். லைவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது டூப்பாக மாறிடும். சூப்பர். அப்போ லைவ் தான் இருந்திருக்கு. இப்போ உள்ளே இருக்கிறது எல்லாமே டூப்பு தான். லைவ் இருந்துச்சுன்னா டூப்பாக மாறிடும், டூப் இருந்துச்சுன்னா லைவாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு மோசமானதுங்க அது. அதுமாதிரி நம்மளுக்கு சான்ஸு. அவனே ரிட்டர்ன் பண்ணிட்டான். 2 சான்ஸு நக்கிட்டு போச்சு. அவன் மொத்தத்தையும் யூஸ் பண்ண போகிறான். கஃப் வச்சுருக்கான் அவன். கண்டிப்பாக கஃப் போட்டுருவான். சொல்லலை, கஃப் எடுத்து போட்டுருவான். இந்த டேப்லெட் போட்டுக்கூடா. டம்மி. மொத்த டம்மியும் இந்த ரவுண்டே ஸ்கிப் ஆகுது. மொத்த டம்மியும் வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கு. இந்த ரவுண்டே ஸ்கிப் பண்ணலை. சுட்டுட்டாட்டா படுவாவி அவன். 1 லைவு, 1 எம்டி. சூப்பர். இது ஈஸி தான். அவனுக்கே எந்த ஆர்டரில் போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. அந்த நாள் அவனை நான் நம்புறேன்டா. மேக்னிஃபையிங் கிளாஸ் இல்லை, எது வந்தாலும் பையன் காலி. இப்போ ஃபஸ்ட்டு கஃப் போட்டுக்கோ. ஓகே, மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். டம்மி சத்தாண்டா சேகரி. எது வந்தாலும் பையன் காலி. ஏன்னா என்கிட்ட மோசமான ஒரு பயங்கரமான பவர் இருக்குடா. இது வச்சு டம்மியை ஒரிஜினலாக மாற்றுவேன், ஒரிஜினலை டம்மியாக கூட மாற்றுவேன். சேர்த்துப்போ. எனக்கு தாண்டா இன்னொரு வாய். இப்போ உள்ளே இருக்கிறது இப்போ லைவுங்க. டம்மியை ஒரிஜினலாக மாற்றிட்டோன்னா இப்போ உள்ளே இருக்கிறது லைவு. சாவு. 2 வாட்டி ஒன்று நான் சுட்டுட்டேன்டா. இதுதான் ஃபைனல் ரவுண்டு. ஒரு 2 ஆட்டம் ஆடிட்டு போவோம். ஓகே, 3 லைவு, 2 எம்டி. கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ டூல்ஸ் சார் ஆட போகிறீங்க? 5 வாட்டி.
ஓகே, இது யூஸ் பண்ணி உள்ளே எண்ணெய் இருக்குன்னு பார்ப்போம். டம்மியா எத்தனையோ டம்மி பார்த்தோமே, 3 லைவ் டம்மி இருக்குது. எத்தனை லைவ்னு மறந்து வேற போச்சு. தருமோ கஃப் வர இல்லைனால போச்சு கைஸ். நம்மள கஃப் போட்டான். லைவ் வரணும் டம்மி. இந்த சான்ஸ் நான் அவனுக்கு போகும். ஏன்னா உள்ளே என்ன இருக்கணும் பார்த்துட்டானே. போச்சு கைஸ். இப்போ ஏன் ஸ்கிப் அடிச்சிடல மாமனே. எனக்கு ஒன்று தான் போயிருக்கு, உனக்கு 2. இப்போ உனக்கு தான் நீ தான் டேஞ்சரு. சிகரெட்டு பற்ற வச்சிட்டான்டா. சிகரெட்டு பற்ற வச்சா என்ன அர்த்தம்? அவனுக்கு லைஃப் ஏறிடும் கைஸ். ஏய் என்ன? ஓ அவனே சுட்டுக்கிட்டாங்க. எனக்கு 1 உனக்கு 1. லைஃப் உனக்கும் வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. பரவாயில்ல, இருந்தால் ஊருக்கு செத்தா சாமிக்கு. இதுக்கு நான் கம்மனே இருந்துருக்கலாம்டா. இந்த ரவுண்டே ஸ்கிப் பண்ணிட்டேன்டா. 5 லைவ் 2 எம்டி. கொஞ்சம் கஷ்டம்தான் கண்டுபிடிக்கிறது. அஞ்சு பொருள் எடுத்துக்கலாமா? எம்டி வந்தால் செம்ம. இப்போ ஃபஸ்ட்டு இதை பற்ற வச்சிரு. இதுவும் போட்டு 50-50 தான் சான்ஸு. ஹீலிங் பண்ணுறதை கொடுங்கடா. நக்கிட்டு போச்சு. கஃப் போடு ஃபஸ்ட்டு. ஏன்னா நானே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் கைஸ். டம்மி என்ன நானே சுட்டுக்கிறேன். மாற்றி ஈத்து வச்சிட போகிறீங்கடா. ஒரு மாதிரி ஆகுது கைஸ். என்ன நானே சுட்டுக்கணும், அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இது போட்டு டம்மியாக இருக்கணும். அடுத்த ரவுண்டு சுட்டுக்கண்டா. 1 வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டோம். ஒரிஜினலாக இருக்கணும். சத்தாண்டா கைஸ். வின்னு கைஸ். பயங்காலி. அவ்வளோதான் கைஸ். இது முடிச்சுட்டா கண்டினியூவாக இல்லையான்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரி. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அமௌண்ட்டு வந்துடும். ஓகே, மறுபடியும் வாங்க இன்னொரு மேட்ச் ஆகிட்டே போவோம். ஏன்னா சீக்கிரம் முடிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மியூசிக் செம்மையாக இருக்கல. 2 லைவ் 2 எம்டி மியூசிக். இந்த மியூசிக்கோசரமே இந்த கேம் எத்தனை வாட்டி வேணாலும் இல்லை கைஸ். என்ன பண்ண போகிறேன்? 3 லைவ் 3 எம்டி. 2 லைவ் 2 எம்டின்னா பிளாக் ரிமோடு சூப்பரு. கப்போடு இந்த வாட்டி பிளாக்கே வந்துச்சுன்னா சந்தோஷம். சூப்பர் லைவ். பிளாக் வரணும்னு பார்த்தேன், லைவ் வந்துருச்சு. என்ன பண்ணலாம்? டீலரை பார்த்து சொல்லுவோம். இப்போ சுடும்போது லைவ் வந்துருச்சுன்னா நான் தப்பிச்சேன். இல்லை அது மாற்றி அவனுக்கு போயிடுச்சுன்னா நான் மாட்டிப்பேன். என்ன பண்ணலாம்? என்ன நானே சுட்டுக்கலாமா இல்லை எப்படி? டீலரையே பார்த்து சொல்லுவோம். பரவாயில்ல லைவு. பரவாயில்ல கைஸ். என்ன நானே சுட்டுருந்தேன்னா அசிங்கமே இருக்கும். பரவாயில்ல, டீலரையே சுட்டு நல்ல காரியம் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அது கொஞ்சம் யோசிச்சாடணுங்க. இது 4 லைவு 3 பிளாக்கு அப்படின்னா 3 எம்டி. அந்த ப்ளூ கலர் வந்து அது எம்டி கைஸ். அது சும்மா 4 டம்மி. ஓகே, 4 பொருள் எடுக்கலாமா? சிகரெட்டு பதில் வேறு ஏதாவது டம்மியாக இருக்கணும். வெளியில் வருது டம்மியாக வரணும். என்ன பண்ணலாம்? வெளியில் எடுத்துட்டோம். இப்போ 3 லைவு 3 எம்டி. சே பார்த்துருக்கணும்.
கஃப் போட்டுக்கோ. இந்த வாட்டி என்ன வரும்னு எனக்கே தெரியும்டா, டம்மி தான் வரும். ஏன்னா 2 லைவ், 3வது அப்போவுமே கன்ஃபார்மாக எம்டியாக தான் வரும், எனக்கு நல்லா தெரியும்டா. சொல்லுண்ட, எனக்கு தெரியும் 3வது அப்போவுமே டம்மியாக தான் வரும். ஓகே, 3 லைவ் முடிஞ்சு. இப்போ அதில் இருக்கிறது எம்டி தான், டம்மி தான் இருக்குது. எடுத்துக்கோ, ஒன்றா நீயே சுட்டுக்கோ. அவங்ககிட்ட நல்ல வேலை, அந்த டம்மியை ஒரிஜினல் மாத்திர அந்த மிஷின் இல்லை. அது இருந்தால் நம்ம எந்நேரம் முடிஞ்சிருப்போம். டேய், ஒரு லைவ் தான் ரிமூவ் பண்ணுறேன். எப்படி இது? மிஷின் வச்சுருக்காங்க கைசவன், அந்த மிஷின் வச்சு ஜெயிச்சு போட்டான். இந்த லைவ் அவன் டம்பி தான். அது சிகரெட் பற்ற வைக்க போகிறானா? அது போட்டிருக்க வேண்டியதுலடா, அது போட்டால் டபுளாக கிடைக்கும், ப்ளஸ் ஆச்சுன்னா. டம்மி ரெண்டு லைவு, ஒரு எம்டி. கஃப் போட முடிஞ்சால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணலாம்? ஓகே, மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணிட வேண்டியது தான். ஒரு எம்டி இருந்தால் என்ன நானே சுட்டுக்கலாம். லைவு என்னடா பண்ணலாம்? கஃப் போடு. ஓகே, எது வந்தாலும் சரி. 2வது இப்போ சுட்டேன்னா எம்டி வந்துச்சுன்னா அப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன். லைவ் வந்துச்சுன்னா சந்தோஷம். லைவ் இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எது இருந்தாலும் சரி. இது குடிச்சு உள்ளே இருக்கிறது வெளியே எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்கிறது வெளியே எடுத்துட்டு போங்க கைஸ். என்ன நானே சுட்டுக்கிறேன். ஒரே கஷ்டமாக இருக்கியா? இது வந்து மோஸ்ட்லி லக்கு. 3 லைவு, 2 டம்மி. மாட்டிக்கிட்டனே, என்ன பண்ணலாம் இப்போ? என்ன கைஸ் இப்படி போகுது? இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஓகே, மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணிடுறேன். என்ன லைவ் செத்தாண்டா சைக்கிள். கஃப் போடுறேன். என்ன பண்ணலாம்? ஷார்ட் கன் எடுத்தாலும் போடுறேன். சாவிட அவ்வளோதான். சுத்தம். 2 லைவ், ஒரு எம்டி. ஓகே கைஸ், இப்போ வந்து கண்ணாடியை தூக்கிடலாம். கண்ணாடி தான் ஒரே வழி. கண்ணாடி எடுத்து அடித்து ஒட்டச்சு உள்ளே என்ன இருக்குன்னு பாரு. லைவ் 2 லைவா? இப்போ மட்டும் எம்டி வந்துச்சுன்னா நாங்காலி. அதனால் என்ன பண்ணலான்னா, கஃப் இல்லைல்ல, தயவு செஞ்சு எம்டியாக வந்துடுறா. போச்சு. நீ சொன்னாலும் எம்டி தான். சிகரெட்டு பற்ற வைக்கிறான். ஐயா பற்ற வச்சு லைஃப் ஒன்று ஏற்றியாச்சு. ஒரிஜினலாக மாற்று. சவுடா டம்மியை ஒரிஜினலாக மாற்றி அடிச்சிட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டு 2 லைவு, ஒரே ஒரு எம்டி. எந்த ஆர்டரில் போகுதுன்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்னும் ஒன்று எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு அவனுக்கு கஃப் போட்டுக்கிட்டான். அப்படியே கைக்கு விலங்கு போட்டுக்கிட்டான். லைவு என்ன பண்ணலான்னா எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிறது அப்படியே எடுத்துருவோம். லைவோ எம்டியோ எது வந்தாலும் சரி. எனக்கு இந்த ரவுண்ட் இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணணும்னா ஒரே வழி, இதை குடிச்சாகணும். லைவ் எஸ்பி ரிமூவ்டு. அப்போ உள்ளே இருந்தது லைவ் தான். இப்போ டூப் இருக்குது. டூப்பை லைவாக மாற்றி அவனை போட்டுருவோம். டேய், 3மே அப்போ ஒரிஜினலா?
அப்போ இந்த ரவுண்ட் ஒரு டூப்பு கூட இல்லையா? அப்போது லைவுங்க அது சே. இப்போ 4 லைவு 3 எம்டி 3 டம்மி. இப்போ இந்த 3 டம்மியை நான் எப்படா கண்டுபிடிப்பேன்? மட்டை வச்சிட்டானுங்கள போடுறா. ஒரிஜினலு கஃபை போட்டு சாவுடா கைஸ். சரியான டீ சாப்பிடா டீலர் காலி. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. இன்னொரு கேம் விளையாடலாமா? இல்லை, அந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 30 நிமிஷம் வச்சு விளையாட்டு போகலாம். இருங்க கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தா கொஞ்சம் பெருசாக போடுவோம்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, நான் 3 ரவுண்டுக்கு போயிட்டு ஃபைனல் ரவுண்டில் உங்களை பார்க்குறேன். அவன் சிரிக்கிறத பாருங்களேன், கொஞ்சம் கொடூரமாக சிரிக்கிறான் பையன். இருங்க கட் பண்ணிக்கிறேன். நான் வீடியோ ஷார்ட் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ரவுண்டில் பார்க்கலாம். ஃபைனலில் பார்க்கலாம். ஃபைனல் கைஸ், மொத்தத்தையும் இறக்க போகிறான் இவன். கஷ்டப்பட்டு போராடி நான் அவனை ஒரு லைஃப் கொண்டு வந்திருக்கனே. ஐயோ, ஒரு ரவுண்டு ஸ்கிப்டு. தெரியண்டா எனக்கு என்னோடய சான்ஸ் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னு. அவனே சுட்டுக்கூடா. எப்படி இருந்தாலும் டம்மி தான் வரும். அவனுக்கே தெரியுது பையனுக்கே. மெடிசன் போடுறான். அது போட்டு செத்து போயிடுறான். 50-50 தான் சான்ஸ். செத்துட்டான்டா சாப்பிடா. கைஸ், ஒரு வழியாக நம்ம வின்னு. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கட் கேமர்ஸ். ஓகே பாய் கைஸ். பாய் ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். மறக்காமல் அப்படியே லைக்கும் போட்டுருங்கப்பா. அப்படியே பெல் ஐக்கன் தாளில் போட்டுக்கோங்க. பாய். அப்படியே ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணி